வணக்கம். வரம் டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். வரம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து இந்த சேனலை பார்த்துட்டு வரீங்க. நிறைய ஜோதிடர்களுடைய கருத்துக்களை வரம் டிவி உங்களுக்கு வரமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்வும் வரமாக. என் அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ஜாதகத்தில் 12ஆம் இட ரகசியங்கள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம். 12ஆம் இடம்ங்கிறது மோட்சம். இந்த பிறவி இதோட போதும் சார் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போறது மோட்சம். அடுத்த கட்டத்துக்குன்னு என்ன? இறைவனின் பாதத்துக்கு போயிடுறது மோட்சம். நமக்கு சுகபோகம், கட்டில் சுகம், அயன சயன போகம், நல்ல தூக்கம், நல்ல நிறைய பயணங்கள். 12ஆம் இடம் பலம் பெற்றவங்க பாருங்க, பயணம் பண்ணலினா மெண்டல் ஆயிடுவாங்க. அப்படியே மென்டல் ஆக்கி உங்களை தொந்தரவு பண்ணி விட்டுரும். பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்காவது ஒரு பக்கம் பைக் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போகலன்னா தூக்கம் வராது. 12 வலுத்தவங்களுக்கு சுத்திக்கிட்டே இருந்தா தான் ஹாப்பியா இருக்கும். நீங்க அந்த வலுத்தவங்களுக்கு விட்டுட்டு நீ ஊர் சுத்த போகாதுன்னா எப்படி இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது பயணம். 12ஆம் இடம்ங்கிறது தந்தையின் சொத்துக்கள். 12ஆம் இடம்ங்கிறது தந்தையின் சொத்துக்கள். 12ஆம் இடம் என்பது 2வது தொழில். நீங்க ஆரம்பிக்கிற செகண்ட் தொழில் 12ஆம் இடம். தந்தையின் சொத்துக்கள் 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு, உங்க குழந்தைகளுக்கு, உங்க குழந்தைகளோட ஆயுள் தான் 12ஆம் இடம் என்பது. அது பலம் பெற்ற உங்க குழந்தைங்க தீர்க்காயில இருப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். 12ஆம் இடம் என்பது உங்க மனைவியோட 2வது சொத்து. மனைவிக்கு கிடைக்கிற 2வது சொத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது உங்க தொழிலோட இன்னொரு தொழில், சிஸ்டர் கன்சர்ன். 12ஆம் இடம் என்பது உங்க வருமானத்தின் லாபம். வருமானத்துல கிடைக்கிற லாபம் 12ஆம் இடம். உங்க வருமானம் அதோட லாபம் எவ்வளவு வச்சிருப்போம். வருமானம் வர்றதுங்கிறது ஒரு பகுதி இருக்கும். அதோட லாப குரோத்தா இல்லையான்னு 12ஆம் இடத்தை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். 12ஆம் இடம் என்பது உங்க இளைய சகோதரன் இருக்காருல்ல, சகோதரி, அவங்க பண்ற தொழில் 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அமைகின்ற வீட்டோட பாக்கியம். உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, 12 வலுத்தாத்தான் மாட மாளிகை மாதிரி வீடு கட்ட முடியும். இல்லைன்னா கட்ட முடியாது. சார் 12 இவ்வளவு நாளா மோசம்னே பேசி பழகிட்டோமே சார். 12ஆம் அதிபதி 12இல் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பின் அதற்கு பேர் விமல யோகம். எல்லாமே சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, காரு, வீடு, குழந்தைக, மனைவி, தாய் தந்தையருடைய பலம், இவருடைய எக்கனாமிக்கல் growth, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கொடுக்கும் 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது கும்பாபிஷேகம். நீங்க ஏதாவது கோயில் கட்டி உங்க தலைமையில இல்ல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறீங்கன்னா அதுக்கு 12ஆம் இடம் தான் பலம் பெறணும். அப்ப 12ஆம் இடம்ங்கிறது இவ்வளவும் இருக்கு. இதை விட 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்கிறதும், கிரீன் கார்டு கிடைச்சு செட்டில் ஆகுறதும் 12ஆம் இடம். 12 வலுத்துருச்சுன்னா வெளியூர்ல தான் செட்டில் ஆவீங்க. அது உங்க ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வெளிநாட்டுல, வெளி மாநிலங்கள்ல அங்க செட்டில் பண்ணிடும். உங்களுக்கு அங்கதான் புகழ் கிடைக்கும், உங்களுக்கு தான் அங்கதான் வளர்ச்சி கிடைக்கும். 12ஆம் இடம் பலம் பெற்றால் எவ்வளவு விஷயத்த சொல்லுது பாருங்க. 12ஆம் இடம் பலம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8க்கு 5, 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கு 8. அப்ப 8, 5 தான் திடீர் அதிர்ஷ்டம். இந்த லாட்ரி, அதே போல நான் ஏதாவது பணம் பொருளாதாரத்துல வெல்ல முடியுமா அப்படின்னா, அழியா புகழ்னா 12ஆம் இடம். நீங்க நல்ல புகழோட வாழணும்னா 12th உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எத்தனை சூப்பர் விஷயம் இருக்கு பாருங்க 12ல. கெட்டது என்ன சார் அப்படின்னா, 12 கெட்டு போயிடுச்சு, 12ஆம் இடம் உங்களுக்கு பலம் இழந்து போயிடுச்சு, 12ஆம் அதிபதி கெட்டு போய் நீசமாயிட்டாரு, வக்ர அஸ்தங்கமாயி தொந்தரவு ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரவுண்டு பணம், குழந்தை, வீடு, சொத்து, தொழில், கௌரவம் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் மீண்டு வருவீங்க. இது 12ஆம் இடத்தோட வேலை. 12 நல்லா இருந்தா சின்ன வயசுல கொடுத்துரும். 12 கெட்டு போச்சுன்னா சின்ன வயசுல கொடுத்து மத்தியம வயசுல கெடுத்து அதுக்கு அடுத்த லெவல்ல உங்களை உயர்த்தும். இதுதான் 12ஆம் இடத்தோட வேலை. இது எந்த ஜாதகத்தை வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னோட கண்டுபிடிப்பு இல்லை, எல்லாம் என் குருமார்கள் எனக்கு கொடுத்தது. நான் உங்களுக்கு டீச் பண்றேன்.
ப்ரொடக்ஷன் சொல்றேன், அவ்வளவுதான். அதே போல இந்த 12ஆம் இடம் பலம் பெற்றால் நல்ல தூக்கம் வருங்க, நல்ல நிம்மதியா தூங்கலாங்க. சோகமா படுத்து தூங்குறாருப்பா அப்படின்னு சொன்னா 12ஆம் இடம்ங்க. 12 கெட்டு போச்சுன்னா தூக்கம் வராது. தூக்க மாத்திரை போட்டேன், இரவு நேரம் வேலை பார்த்தேன், நைட் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தேன், நைட் நேரம் டிராவல் பண்ண வச்சிருச்சு, தூக்கத்தை கெடுத்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் 12ஆம் இடம். சீக்கிரமா வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் படிக்கணும், அங்கேயே வேலை கிடைக்கணும், அங்கேயே ஜெயிக்கணும். 12ஆம் இடம் வலுத்தா தான் வெளிநாட்டிலேயே சொத்துக்கள் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், கையெழுத்து பிரச்சனையினால சிக்கல் இருக்கும், சர்டிபிகேட் பிரச்சனை இருக்கும், பேங்கிங் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி இடம் பிரச்சனை, தட பிரச்சனை இருக்கும், ஒரு ரெக்கார்டு பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க. 12ஆம் இடம் கெட்டு போனா இடதுகை பழக்கம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. லெஃப்ட் ஹேண்ட் உங்க ஃபேமிலிக்குள்ள யாராவதுக்கு 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா படிப்பவே நிறுத்தி பிரேக் பண்ணி தான் கொடுக்கும். 12 கெட்டு போச்சுன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு 12ஆம் இடத்துல. 12 வலுத்துருச்சுன்னா மோட்சம்ங்கிறான். அப்படின்னு என்ன? கடைசி பிறவி இறைவனின் சரணாகதி, இறைவனின் திருவடி. ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுக்குவோம், அந்த இறந்த நேரத்துல ஒரு லக்னம் இருக்கும்ல, ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 12லயே இருந்தாருன்னா இறந்த அடுத்த நிமிஷம் மோட்சத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஈஸியா ஜோசியத்துல தான் சொல்ல முடியும், வேற எதுல சொல்லுவீங்க? சொல்லவே முடியாது வேற எதுலையும். 12ஆம் இடத்தை வச்சு பல மேஜிக் நடக்கும். 12 தெரிஞ்சிச்சுன்னா 12ஆம் பாவ ஜோசியர்னே போர்டு போட்டுக்கலாம். அப்படியான விஷயங்கள் பூரா 12ஆம் இடம் தான் சொல்லுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா யுத்தத்துல தோத்துருவீங்க, உங்களால ஜெயிக்க முடியாது. 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா சண்டை சச்சரவுல தோத்து போயிருவீங்க. 12ஆம் இடம் வலுத்துச்சுன்னா வா பாத்துக்கலான்னு ஒத்த கால நிக்கலாம். 12ஆம் இடத்துக்கு அவ்வளவு பலம். அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணம். இவங்களுக்கு பயணம் யோகம், பயணம் ஆதாயம். நிறைய பயணம் பண்ணிக்கிட்டே வர்றது, அங்கிங்க பயணம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா யோகம். 10 நாளைக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க, இவங்கனால இருக்க முடியாது. 12ஆம் இடம் பலம் பெற்றால் 12ஆம் இடம் பலம் பெற்றால் மனைவிக்கும் டிராவல் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சப்ஜெக்ட் 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெற்றா எப்படி, பலவீனம் இருந்தா எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 12ஆம் இடம் வலுத்து இருந்ததுன்னா திருச்சி ஒரு தொடர்பை தரும், திருவனந்தபுரம் ஒரு தொடர்பை தரும். 12ஆம் இடம் பலம் இழந்தால் திருச்சியிலும் திருவனந்தபுரத்திலும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு கசப்பையோ கூட சந்திக்கலாம். இப்படி நம்ம எடுத்து பேசலாம். 12ஆம் இடத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது சயன பெருமாள் வழிபாடு, பரிகாரம். பாம்பு மேல் படுத்திருப்பார், அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ரங்கநாதர் ஸ்ரீரங்கப்பட்டணம் மைசூர் பக்கத்துல, ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில, பத்மநாத சுவாமி இங்க இருக்கிறவர் திருவனந்தபுரம், திருவட்டாறு அங்க இருக்கிற பெருமாள், பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாள், சாரங்கபாணி பெருமாள், திருக்கோஷ்டியூர் பெருமாள், எங்கெங்க எல்லாம் பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாள்ல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அந்த கோயில் மட்டுமே செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம், வளர்ச்சி அடையலாம். அப்ப 12ஆம் இடம் என்பது பரம சிவனையும் எம்பெருமான் பெருமாளையும் சரணாகதி அடைவதற்கு உதவியாக இருக்கின்ற மோட்சஸ்தானம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.